அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா எத்தனை நாள் நம்ம கடையில் சாப்பிட்ருக்கீங்க? 2 வருஷமா சாப்பிட்ருக்கீங்க. எப்படிண்ணா டேஸ்ட்லாம் எப்படிண்ணா இருக்கு? டேஸ்ட்லாம் ஓ சரி சரி சரிங்கண்ணா. ஓ நீங்கள் ஈரோட்லேருந்து வரீங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் பார்த்தா சாப்பிடணும்னு நாக்கு ஊறுற அளவுக்கு தான் இருக்கு இல்லைங்களா? சரி சரிங்கண்ணா. இங்கே வழியிலையும் இன்னும் நிறைய கடையில் இருக்கு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இங்கே சாப்பிடணும்னு இருக்கிற காரணம்? ஓகே 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 ஓகேங்கண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அதான் அதான் அதாங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நானும் நிறைய நாள் சாப்பிட்ருக்கேன். சரியான டேஸ்ட்டில். தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சான்ஸ் வேர்ல்ட். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பண நாடார் பண்டிகரி கடை அப்படின்னு சொல்லிட்டு முத்தூர் டு காங்கேயம் ரோட்டில் பண்டிகரி கடை இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நானே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். ஒரு 20-25 டைமுக்கு மேலே வந்திருப்பேன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்கே கடை லீவில் இருந்துச்சு, ஒரு 1 வீக்காக லீவில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வாரத்திலே ஒரு 2 டைம் வந்துட்டு போனேன். இல்லை இன்னைக்கு இருக்காங்க, கட்டாயம் நம்ம எடுக்கணும் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அக்கா வணக்கம்க்கா. நம்ம கடை இங்கே எத்தனை நாளாங்கக்கா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா இருக்கு இல்லைங்களா? முன்னாடி ஐயா பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ நம்ம பார்க்குறோம். மாமனார் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து 1 வருஷம் 2-3 மாசம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்க கூட இருந்தே ஃபர்ஸ்ட் இருந்தே எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. ஐயாவோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்கக்கா. எப்பயுமே ஐயாவோட டேஸ்ட் மாறவே இல்லை. இப்பவும் அதே மாதிரி கத்து கொடுத்தத வச்சு நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரிங்கக்கா. முத்தூர் டு காங்கேயம் ரோடு எங்கக்கா? முத்தூர் டு காங்கேயம் ரோடுமா, காந்தி நகர் பஸ் ஸ்டாப். ஓகேங்க. பாலகருப்பணசாமி கோயிலுக்கு கிளவரமா இருக்குது. சரி. குப்பனா ரைஸ் மில்லுக்கு மேவரமா இருக்கு. ஓகே ஓகேங்கக்கா. காந்தி நகர் எவ்வளவுங்கக்கா நம்ம ரேட் எவ்வளவுங்கக்கா போடுறோம்? இப்போ வந்து 150 கிராம் 80 ரூபா, 2 இட்லியோட 100 ரூபா, பிளேட் 100 ரூபா. ஓகே 1/4 கிலோ 150 ரூபா. நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். 1/4 கிலோனா 1/4 கிலோ கரெக்டா வைக்க மாட்டோம். 300 கிராம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம். ஏன்னா ரேட் ஃபிக்ஸ்டுக்காக. நம்ம எப்படிங்க அஜினோமோட்டோலாம் கலக்குறோமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? இல்லைங்கம்மா, நம்ம வந்து கடையில சத்தி மசாலா, அரிசி மசாலா கலந்து தான் வாங்குறோம். ஓகேங்க. அப்புறம் அரைச்சி மசாலா கொஞ்சம் வச்சுக்குவோம், கலந்து தான் செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிலோ மேக்ஸிமம் கோடைக்கிறதுனால 10 கிலோ ஓடும். நம்ம ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு 25 கிலோ 30 கிலோ வறுவலே ஓடும். ஓகே ஓகே ஓகேங்கக்கா. டெய்லி ஃப்ரெஷ்ஷா நம்ம போய் வெள்ளை கோயில் போய் அடிக்கிற பக்கத்துல தான் கறி எடுத்துட்டு வரணும். ஓகே ஓகே ஓகேங்கக்கா. நாமளே நீங்களே போய் எடுத்து வந்துருவீங்க இல்லைங்களா? காலையில போய் ஃப்ரெஷ்ஷா வெட்டுற பக்கமே போய் எங்க வீட்டுக்கார டிரைவர் ஓகே ஓகே அவங்க காலையில போய் எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சு கட் பண்ணி குடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணி 11 மணி ஆயிடுமா ரெடி ஆகிறதுக்கு. 11 மணி ஆயிடும். 11 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும்? மேக்ஸிமம் நம்ம 10 கிலோ வறுத்தோம்னா இன்னும் 2 மணி கொஞ்ச கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே ஓகே. தீர்ற வரைக்கும் தான் இல்லைங்களா? எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிற வேலை இல்ல. வச்சிருக்க வேலையே இல்ல. எடுத்துட்டு வந்தோம்னா டெய்லி வறுப்போம். ஞாயிற்றுக்கிழமை கறியும் போடுறீங்க இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எந்த பொழுதுக்கு இருக்கும் பச்சைக்கறி. ஓகே ஓகே எப்ப ஓகே. கேட்டாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்கக்கா. கொஞ்சம் அதிகமா வேணும்னா முன்னாடியே சொன்னாங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஓ சரி 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 சரி. எடுத்துட்டு வந்து இது பண்ணி கொடுப்போம். ஓ கால் பண்ணி சொல்லிட்டா கால் பண்ணி கொடுத்துட்டா நான் உங்களுக்கு தனியா எடுத்து நான் நம்பரும் கீழே போடுறேன். பாத்துக்கோங்க, யாரா இருந்தாலும் பாத்துக்கோங்க. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வந்துருச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும் குவான்டிட்டி நல்ல குவான்டிட்டிங்க. அக்கா சொன்ன மாதிரி 300 கிராம் தான் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நான் இப்போ பன்னிக்கறி சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்றதுங்க. ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு 6வது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்கறியே சாப்பிட மாட்டேன். எனக்கு பன்னிக்கறி மட்டும் இல்லை, எனக்கு வேற எந்த கறியுமே பிடிக்காது. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரு நாள் என்னாச்சு, எங்கள் சித்தப்பா வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கூட வரையில ஒரு சின்ன பையன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்துடுறாரு. கூட வேலை செய்கிற பையனா சம்திங் கூப்பிட்டு வந்துருந்தாரு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்திருந்தா நான் கிரிக்கெட்டோட போயிடுவேன். நான் இருக்குமே ஆனால் கிரிக்கெட்டோட போயிடுவேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் வருவேன். நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சித்தப்பா இருக்காங்க, ஆகா வந்திருக்காங்களா அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பையன் முழிச்சிருந்தான். அம்மா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்பயும் போல போய் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பாடு போட்டு சாப்பிடலான்ட்டு போகிறேன். உள்ளார ஒரு புதுசாக ஒரு கறி இருக்கு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குதே அப்படின்ட்டு நானும் முடிக்கிறேன். என்னடா வித்தியாசமான கறியாக இருக்குது, என்ன கறின்னு தெரியல. ஆனால் சிக்கன்லேன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பார்த்தோன்னே சிக்கன்லேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈமு கோழி, அது ஒரு நல்ல ஃபேமு, பயங்கர ஃபேமு ஈமு கோழி. நீங்கள் டிவி போட்டிங்கனாலும் ஈமு கோழி தான் வரும். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட இது என்ன கறிடா அப்படின்னு அவன்கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா அவன் இது பையன் புதுசாக வந்திருக்கான், என்னடா பண்ணுற, எங்கே ஸ்கூல்ரா, எத்தனாவது படிக்கிறீங்களாம் கேட்டேன். ஆனால் இதுதானே ஈமு கோழி கறி அப்படின்ட்டான். பாவம் அவனையே ஏமாத்தி தான் சாப்பிட வச்சிருப்பேன் என்ன இருக்குது. அது தெரியாமல் அவன் என்கிட்ட ஈமு கோழி கறின்னு சொன்னோன்னே நான் எடுத்து போட்டு ஒரு பிளேட் சாப்பிட்டேன். அம்மா தூங்கிட்டு எந்திரிச்சு வெளியே வந்தாங்க.
வந்துட்டு என்னடா இந்த கை சாப்பிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஏமா என்னம்மா ஈமு பொழிக்கறி தானே, தம்பி தான் சொன்னேன் சாப்பிட்டேன் அப்படின்னு. அம்மாவோ சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. சித்தப்பா எந்திரிச்சிருந்தாரு, அவரும் இப்படியே சொன்னாரா, என்னடா அது ஏதோ டவுட்டா இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா பன்னிக்கறி கறிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு எப்படி பிரதமே கலந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது, கட்டமா போச்சு, பன்னிக்கறி சாப்பிட்டேமே அப்படின்னு. ஆனா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிளேட் போட்டு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். தப்பாக்குதுண்ணா. நல்லா இருந்துச்சு. இது ஒரு பேக் ஸ்டோரியாடான்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி பலருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பா அந்த கமெண்ட்ல போட்டு எடுத்துட்டு போங்க, பாத்துக்கிறேன். இட்லியும் குடல் கறியும் போட்டு ஆக்சுவலாக குடலும் இருக்கும். இன்னைக்கு குடல் போட்டுருக்காங்க, மேக்ஸிமம் இருக்காது. இன்னைக்கு குடல் போட்டுருக்காங்க, அதோட கொஞ்சம் கேஸ் பார்க்கலாம். ஓ, திங்கக்கிழமை எப்பவுமே குடல் இருப்பாங்க. ஓகே ஓகே, திங்கக்கிழமை எப்பவுமே குடல் கலந்துருப்பாங்களாமா. மீதி நாளில் எப்பவுமே குடல் இருக்காது, கறி தான் இருக்கு, குடல் கிடைக்காது. இன்னைக்கு குடல் இருக்கு, நம்ம அதோட ஒரு பைக் போக போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் டெய்லி குடல் எதிர்பார்க்காதீங்க, கிடைக்காது. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் எப்பயுமே இங்கே ரெகுலராக சாப்பிட்றேன். நான் எப்பயும் சாப்பிட்ற டேஸ்ட் ஐயா இருந்தப்போ என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் இப்பவும் இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. மேலும் சொல்கிறேன், நல்ல டேஸ்ட்டு. கட்டாயம் இது வழியாக போனீங்க அப்படின்னா கட்டாயம் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் காரமாக ரொம்ப ஸ்பைசியாக அப்படிலாம் எதுவும் இல்லை. கரெக்டான காரத்தோட கரெக்டான ஒரு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா கரெக்டாக ஃபேமிலி வந்து சாப்பிடலாம். நானே என் ஒய்ஃபோட வந்து சாப்பிட்ருக்கேன். எப்பயும் இந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக, இன்னைக்கு அவங்களால வர முடியல, வெளியில் போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் எப்பவும் எப்படி இதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அக்காவோட கைப்பக்கம் மாறதே இல்லை எப்பயுமே. அது உண்மையாலுமே அதெல்லாம் ஒரு கொடுக்கணுங்க. சொன்னாப்புல மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு கரெக்டான அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் நினைக்கிறேன். எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. டேஸ்ட் மாறுறதே இல்லை, எப்போ ஒன்று டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் தான். ஆனால் வேற மாதிரி அவ்வளோதான். சரியான டேஸ்ட் உண்மையாலுமே. அந்த குடலுக்கும் இட்லிக்கும் உள்ள போனதே தெரிய மாட்டேங்குது. அல்வா துண்டு ப்ரோ, உண்மையாலுமே சரியான அல்வா துண்டு. சாப்பிட்டா உள்ள போதே தெரியல. கிரேவியே அங்க இருக்கு. ரத்தம் ஊற்றி செய்யணும் மேக்ஸிமம். இவங்க ரத்தம் ஊற்றாம செய்யறதே இல்லை, அதுதான் இந்த கலரை கொடுக்கும். ஆக்சுவலா சில பக்கம்லாம் ரத்தத்தை சும்மா காட்டுவாங்க, அவ்வளோதான். இங்க எல்லாம் அப்படியே மோந்து ஊற்றுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாருங்க, அதோட கலர் தான் மேட்ரு. சரியா உப்பு காங்கி போட்டாங்க மேட்டாங்காட்டு வளர்ச்சி போகிறோம் முன்னாடியே. லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பச்சை கறியும் கிடைக்கும், கட்டாயம் வந்து பாருங்க வாங்கிக்கோங்க. ஓகே, நல்லா இருக்கு அக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பருங்கக்கா. எல்லாமே விறகடுப்புல செய்யறேன்னு சொன்னீங்க, அதனால தாங்க உண்மையாலுமே இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரே மாதிரி இருந்ததுனால பத்தி போகும், இதாகும். விறகடுப்புல செய்யறதுனால டீ கொஞ்சம் ஆக்கி செய்யறோம், ஸ்லோவா எதிர்த்து இது பண்றதுனால டேஸ்டே வேற மாதிரி. உண்மையாலுமே இங்கே நல்லா உண்மையாலுமே எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் கையில் அழுத்தினதுக்கு உடஞ்சிருச்சு பார்த்தேன். சில பக்கம்லாம் உடையாதுங்க, அந்த கொழுப்பாட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா இது நல்லா அப்படியே வந்துருச்சு. நல்லா இருக்குங்கக்கா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா. கட்டாயம் வந்தீங்கன்னா சாப்பிடாம கட்டாயம் போயிடாதீங்க. மேட்டாங்காட்டு வலசில் வந்து அக்கா கடையை கேட்டிங்கன்னா தெரியாதவங்களே கிடையாது. முத்தூர் வந்து கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க, அக்கா கடையை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கட்டாயம் வாங்க. ஒரு டைம் வந்தீங்கனாலும் மறுபடியும் உங்களுக்கு வரத்தான் தோணும். கட்டாயம் வந்துட்டு போங்க. ஓகேவா, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.